இப்போ ஸ்விக்கி ஓட்டுறாங்க, ஜொமேட்டோ ஓட்டுறாங்க, எனக்கு ஒரு மைலேஜ் ஒரு 50 to ஒரு 70 அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு கிடைக்கணும், அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம செக்அப் பண்ணி எடுக்கிறது? ஒரு பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு கீழே நம்ம டாப் அப் பண்ணி ஓட்டினா இன்ஜெக்டர் அடி வாங்குது. கார்பரேட்டரை பொறுத்தவரையும் அப்படி இல்லை. ஒரு கார்பரேட்டரோட மொத்த ப்ரைஸோட ரேட்டே 2400 ரூபா தான். இன்னைக்கு நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறாங்க, அவுட்லுக் வச்சு பார்த்து தான் வாங்குறாங்க. அதோட சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் ஸ்ரீனிவாசன், ரவி ஆட்டோ கன்சல்டிங், புதுக்கோட்டை. இது ஜூபிட்டர் 2020 மாடல் BS6ன்னு சொல்லுவாங்க. இந்த டைப்பை பார்த்தீங்கன்னா 2019 கார்பரேட்டர் டைப்பு ஸ்டாப் ஆயிடுச்சு. 2020க்கு அப்புறம் வர எல்லா ஜூபிட்டருமே இன்ஜெக்டர் தான். டிவிஎஸ் கம்பெனியில் 20லேருந்து ஃபுல்லாகவே இன்ஜெக்டர் மட்டும்தான் விட்டாங்க. இதில் நம்ம மெயினாக செக் பண்ண வேண்டியது என்னன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணிருங்க, இன்ஜினோட சவுண்டு ஈவனாக இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இன்ஜினோட அதாவது கிளச்சு சவுண்டு, மற்ற சவுண்டு எதுவும் கேட்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு மெயினாக இன்ஜின் ஆயிலோட லெவல் செக் பண்ணணும். இன்ஜின் ஆயில் லெவல் வந்து ஸ்டிக்கு சைட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா லெவல் கேஜி இருக்கும். அந்த லெவல் கேஜியில் இன்ஜின் ஆயிலோட லெவல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலை இதில் பார்த்துடணும். பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன மெயினாக செக் பண்ணணும்னா, இன்ஜெக்டரை பொறுத்த வரையும் ரன்னிங்கில் அடைக்கக்கூடாது. ரன்னிங்கில் வந்து நீங்கள் ஒரு 30-40 ஸ்பீடில் போகும்போது வண்டி வந்து எந்த ஒரு நேரத்துலையும் ஆஃப் ஆகக்கூடாது. ஆஃப் ஆகாமல் ரன்னிங்கில் இருக்கணும். அப்படி ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட்னா எப்படி சொல்கிறதுனா, வண்டியை டிரைவ் பண்ணி ஓட்டுறது, வண்டி பெட்ரோல் ஊற்றாமல் ஓட்டுறது, இது மாதிரி பிரச்சனையில் வந்து இன்ஜெக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடியாகிரும். ஏன்னா கார்பரேட்டர் டைப்பு கிடையாது. இதில் பெட்ரோலை வந்து ஸ்பார்க் பண்ணுற சிஸ்டம் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. கார்பரேட்டர்னா உங்களுக்கு வந்து ஏர்லாக் ஆயிரும். நம்ம ஏர்லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு பெட்ரோலை திருப்பி நம்ம டாப் அப் பண்ணும்போது இந்த கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது. ஆனால் இன்ஜெக்டரை பொறுத்த வரையும் பெட்ரோல் டிரைவ் பண்ணி ஓட்டினீங்கன்னா இன்ஜெக்டர் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஸ்பார்க் பண்ணுறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு மெயினாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு இன்ஜெக்டரோட ரேட்டு 3500 ரூபாயிலேருந்து 4000 ரூபா அந்த ரேஞ்சு ஸ்டார்டிங் வந்து ஒரிஜினலில் அந்த ரேட் ஆகுது. மற்றபடி டயரு, பிரேக் ஷூ, இது மற்ற எப்போதும் ஓரலாக செக் பண்ணக்கூடிய இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வண்டியிலையுமே டிராஃபிக் ஃபைன் இல்லாத வண்டியே கிடையாது. எல்லா வண்டியிலுமே டிராஃபிக் ஃபைன் கம்பல்சரி இருக்கும். ஒரு 20% கஸ்டமர் தான் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு ஓட்டுறாங்க. மீதி கம்பல்சரி எல்லா வண்டியிலையுமே ஃபைன் இருக்க தான் செய்யும். நம்ம கஸ்டமருக்கு நம்ம கட்டியும் கொடுத்துருவோம். இல்லை நான் அப்புறம் கட்டிக்கிறேன் அப்படின்னாலும் அதை நம்ம அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணியும் நம்ம கொடுத்துருவோம். இப்போ இந்த வண்டியில் டிராஃபிக் ஃபைன் பார்த்தீங்கன்னா ஒரு 3900 அந்த சம்திங் டிராஃபிக் ஃபைன் இருக்கு. இதை நம்ம கிளியரும் பண்ணிடலாம். ஒரு டிராஃபிக் ஃபைன் நம்ம சலான் கட்டுறதுக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். மற்றபடி டேக்ஸ், GSTன்னு சொல்றாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஒயரிங், எல்லாமே சென்சார் டைப்பாக கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு கீழே நம்ம டாப் அப் பண்ணி ஓட்டினா இன்ஜெக்டர் அடி வாங்குது. கார்பரேட்டரை பொறுத்த வரையும் அப்படி இல்லை. ஒரு கார்பரேட்டரோட மொத்த ப்ரைஸோட ரேட்டே 2400 ரூபா தான். சப்போஸ் ஒரு 50,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் கார்பரேட்டர் கிட்டு தான் மாற்றுமே தவிர நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டோம். இதில் அப்படி கிடையாது. நம்மளுக்கு சென்சார்னால இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம பெட்ரோல் கம்மியாக ஊற்றி நம்ம ஓட்டுறதுனால ஃபர்ஸ்ட் இன்ஜெக்டர் ஃபில்டர் மாற்றுவோம், அதுக்கப்புறம் இன்ஜெக்டரே அசம்பிளியாக மாற்றுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். மற்றபடி அதோட மெயின்டெனன்ஸ் கம்மி, இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே ப்ரைஸ் கூட வரும். இதுக்கு தனியாக மிஷின் போட்டு தான் நம்ம செக் பண்ண முடியும் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது. CDI யூனிட், ICI யூனிட் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே தனித்தனி சென்சார் டைப்ல கொடுத்துருவாங்க. மற்றபடி கார்பரேட்டர் நீங்க எடுத்தீங்கன்னா RR யூனிட் வரும், மற்றபடி CDI யூனிட் வரும், கிளட்ச் ஷூ, கிளட்ச் பெல், இது மாதிரி மற்ற ஜென்ரலா உள்ள ஐட்டம் தான் வரும். இதுக்கு அப்படி கிடையாது. யூனிட் எல்லாமே தனித்தனியா இப்ப கொடுத்துட்டாங்க. ரன்னிங் கரண்ட் ஏறுறதுக்கு சைடு ஸ்டாண்ட் நீங்க ஆன் பண்ணி செல்ஃப் அட்டன் பண்ணாலே செல்ஃப் ஒர்க் ஆகாது. அது மாதிரி நிறைய இருக்கும். முன்னாடி பழைய சென்சார் எல்லாம் வந்து நம்ம எடுத்து விட்டுட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்ப அப்படி கிடையாது. அந்த சென்சாரை கரெக்டா மாட்டினா மட்டும்தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு லோ பட்ஜெட் பைக் எப்படி வாங்குறது என்ன டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இப்போ ஸ்விக்கி ஓட்டுறாங்க, ஜொமேட்டோ ஓட்டுறாங்க, எனக்கு ஒரு மைலேஜ் ஒரு 50 to ஒரு 70 அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு கிடைக்கணும், அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம செக்அப் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள நம்ம வண்டி ஒன்று வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங்கே 2012, 13 அப்படிங்கிற டீட்டெயில் உள்ள வண்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 2013, 14 உள்ள இன்ஜின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. எப்படியும் அவங்க ரீபோர் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி இன்ஜின் வேலை பார்த்துருப்பாங்க. அது மாதிரி கண்டிஷன்ல தான் இன்ஜின் இருக்கும். ஏன்னா ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே அந்த இன்ஜின் ஓடுது அப்படின்னா 1 lakh கிலோமீட்டருக்கு மேலே அவங்க கம்பல்சரி அது ஓட்டியிருப்பாங்க. இப்போ அதை நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா வண்டி இன்ஜின் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோன்னே உடனே நம்ம ரேஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஆயில் பம்புக்கு வந்து இன்ஜின் ஆயில் வந்து மேலே லோட் ஆகும், அதுக்கப்புறம் தான் அந்த சர்க்குலேஷன் ஆகி ஸ்பார்க் ஆகி இன்ஜின் ரன்னிங் ஆகும். இப்போ எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்குறாங்க. அந்த தப்பை எப்போதுமே பண்ணாதீங்க. இப்போ இங்கே நீங்கள் செக் பண்ணி வண்டியை வெளில எடுத்துகிட்டு போயிடுறீங்க, ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு ஸ்மோக் வருது,
எனக்கு வந்து இங்கே தான் எடுத்தது, அதுக்குள்ள ஸ்மோக் வருது, இன்ஜின் எனக்கு கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படிங்கிறது. அது என்ன இஷ்யூ வருதுன்னா, பழைய வண்டியில வந்து ஆயில் பம்போட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு இன்ஜின் வேலை பார்க்குறாங்க, ஒரு 20,000 ரூபாய்க்கு வண்டி நம்ம கொடுக்குறோம்னா அதோட ஆயில் பம்போட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஸ்டார்ட் பண்ணி உடனே த்ராட்டில் கொடுக்கக்கூடாது. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஓட விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா அதோட இன்ஜினோட ஒரிஜினல் பீட் எப்படி இருக்கு, அதோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். எடுத்தோடனே ரேஸ் பண்ணுறதுனால இவ்வளோ வருஷமா ஓடின இன்ஜின் தானே, அதோட பிஸ்டன் ரிங்ஸ் வந்து அடி வாங்கிடும். அதுதான் மெயின் ரீசன் ஆகும். பழைய வண்டியை பொறுத்த வரையும் ஒரு ஸ்ப்ளெண்டரோ ஒரு பேஷன் ப்ரோவோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. இன்ஜின் ஆயில் கரெக்டா லெவல் இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. லெவல் கேஜில ஃபுல்லா லெவல் இருக்கணும். லெவல் இருந்துச்சுன்னா நீங்க சென்டர் ஸ்டாண்ட் போட்டு 10 மினிட்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டீங்கனாலே ஸ்மோக் வந்துடும், ஒயிட் ஸ்மோக் வந்துடும். கரெக்டா ஃபுல் லெவல் இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி 10 மினிட்ஸ் வந்து நீங்க ஓட விட்டீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் வந்துடும். இப்போ பிளாக் ஸ்மோக்குக்கும் ஒயிட் ஸ்மோக்குக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, பிளாக் ஸ்மோக்னா சில நேரம் ஒரு 6 மாசம் வண்டி ஓட்டாம வச்சிருக்காங்க அப்படின்னா அதோட கார்பன் வந்து பிளாக் ஸ்மோக்கா வெளில வரும். பிளாக் ஸ்மோக் வரலாம், தப்பு கிடையாது. ஒயிட் ஸ்மோக் தான் வரக்கூடாது. இதுதான் இன்ஜினை வந்து நம்ம செக் பண்றது. நம்ம ஸ்டார்டிங் ரைஸ் பண்ணலாம், ரைஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க கண்டினியூவா ரைஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னாலும் ஃபுல் த்ராட்டில் கொடுத்தீங்கனாலும் அதுல வந்து ஓல்டு வண்டியை சொல்றேன், ஒரு 2010 12 அப்படின்னாலும் அது பிஸ்டன் வந்து ரிங்ஸ் கட் ஆக வாய்ப்பு இருக்கு. எதனால சொல்றேன்னா, கிராங்க் இப்போ வந்து ஹெட் போர், இன்னைக்கு வந்து இன்ஜின் வேலை பார்க்குறவங்க ஹெட் போர் மட்டும் தான் பார்ப்பாங்க. சில பேர் வந்து கிராங்க் வந்து நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக கிராங்கோட பேரிங் வந்து மாத்தாம தான் பழைய கிராங்கே போட்டுக்குவாங்க. அதாவது பேரிங் மாத்துவாங்க கிராங்க்ல, அந்த கிராங்க் பேரிங் வந்து மாத்தாம போர் பிஸ்டன் மட்டும் ரீபோர் பண்ணி போடுவாங்க. அதனால இப்ப கிராங்க் பிடிச்சாலும் மேல வந்து உங்களுக்கு அரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன். இப்ப இதை பாத்தீங்கன்னா, இப்ப மேஸ்ட்ரோ, இது மேஸ்ட்ரோ 2018 மாடல். மேஸ்ட்ரோவை பொறுத்தவரை நீங்க என்னன்னா, ஆக்டிவாக்கும் மேஸ்ட்ரோக்கும் ஒரே இன்ஜின் தான். ஆக்டிவா 3G 4G 5G அது எல்லாமே இதோட இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாமே செட் ஆகும். இப்போ ஸ்கூட்டர் லோ பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினா செக் பண்ண வேண்டியது கிளட்ச் செக் பண்ணணும். ஏன்னா பைக்குக்கும் ஸ்கூட்டிக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, அதுக்கு செயின்ஸ் பாக்கெட் வரும், இதுக்கு வந்து கிளட்ச் வரும். இது கிளட்ச் மூலமா தான் வண்டி ரன்னிங் ஆகும். பெல்ட், கிளட்ச் ரோலரு, கிளட்ச் ஷூ, வேரியேட்டர், இது மூலமா தான் இந்த வண்டி வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இன்னைக்கு நார்மலா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நீங்க த்ராட்டில் கொடுக்கும்போது கிளட்ச் நாய்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. கிளட்ச் நாய்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேரியேட்டர் ரோலர் மாத்துறதுக்கு ஒரு 1000 குள்ள தான் வரும். 250 ரேஞ்சு, 500 அந்த ரேஞ்சு தான் வரும். கிளட்ச் ஷூ கிளட்ச் பெல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் அந்த ரேஞ்சு கிட்ட செலவாகும். அதனால கிளட்ச் கம்பல்சரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி மேஸ்ட்ரோ பிளஷர் இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆக்டிவாவோட அதே இன்ஜின் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. இப்போ கிளட்ச் ஷூ கிளட்ச் பெல், வேரியேட்டர், பெல்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே பார்ட்ஸ் தான். அதனால இன்ஜினை பொறுத்த வரையும் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. இந்த ஃபைபர் பார்ட்ஸ் கிடைக்காது. மேஸ்ட்ரோவை பொறுத்தவரையும் கிடைக்காதுன்னா 4 days ஆகும். ஆர்டர் பட்டு வாங்கி தரதுக்கு 4 days ஆகும். அதனால இதுக்கு ரீவேல்யூஷனும் கம்மி தான். இப்போ ஆக்டிவா கம்பேர் பண்ணும்போது ஒரு 10,000 ரூபாய் மார்க்கெட் வேல்யூல கம்மியா தான் கிடைக்கும். ஆனா இன்ஜினை பொறுத்தவரை நம்மளுக்கு ஆக்டிவா இன்ஜின் தானே வருது. அதனால தாராளமா நீங்க நம்பி ஆக்டிவா பிளஷர்லாம் எடுக்கலாம். இதுவரையும் நம்ம சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்தோம் டீட்டெயிலா. நெக்ஸ்ட் வீடியோல ஹோல்சேல் ரீட்டைல் நம்மள்ட்ட எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மாஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.